இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு கோட் எடிட்டர் இருக்குது. ஸோ ஆனால் வந்து அது நிறைய பேர் வந்து விஷுவல் ஸ்டூடியோவையும் விஷுவல் ஸ்டூடியோ கோடையும் வந்து குழப்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவோட முயற்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட் இஸ் அ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கோட் எடிட்டர். இதுதான் முக்கியம். எடிட்டர் மேட் பை மைக்ரோசாஃப்ட் ஃபார் விண்டோஸ், லைனக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். இது வந்து டெவலப்பர்ஸும் மைக்ரோசாஃப்ட்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்தோம்னா இட் இஸ் அ ஐடிஇ, இன்டகிரேட்டட் என்வாயன்மெண்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட். இட் இஸ் யூஸ் டு டெவலப் computer programs as well as website, web apps, web services, mobile apps, etc. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா there is a big difference. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஐடிஇ, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர். ஸோ ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டரை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டம் வந்து ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சப்ளைம் டெக்ஸ்ட் வந்து ஒரு சோர்ஸ் கோட் எடிட்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு தனி கேட்டகரி. ஆனால் இந்த மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து தனியாக ஒரு இது. ஸோ இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, ஒரு மாதிரி ஹாஃப் பேக்டாக தான் புரிஞ்சுது அப்படின்னா லைக் டூ ஸ்பெசிஃபிக் வேஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்போர்ட்டட் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோவில் C#, C++, விஷுவல் பேசிக், .NET, J#. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பேஸ்டு இது லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஷுவல் ஸ்டூடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் நாட் பி கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக். நிறைய லாங்குவேஜஸில் நம்ம இது வந்து சப்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா there is hell lot of extensions that are available. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம லைக் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டூடியோ கோடு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் எப்போ வந்து விஷுவல் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணணுன்றது நம்ம இதிலேயே நிறைய பேருக்கு குழப்பிச்சு அப்படின்றனால ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நம்ம ஒரு ப்ளைன் வெப்சைட் டெவலப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா it is going to be a web or cloud. I want to develop in, let's say, Node.js. ஸோ எந்த இதில் நான் விண்டோஸில் சூஸ் பண்ணுறேன்னா என்ன சொல்கிறான்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட் டவுன்லோட் பண்ணிக்க நீ அப்படின்னு சொல்கிறான். ஸோ மேக்கில் பண்ணாலும் விஷுவல் ஸ்டூடியோ கோடு இருக்குது, நீ நோடு டவுன்லோட் பண்ணிக்க நீ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட்னா என்ன அர்த்தம்? எடிட்டிங் அண்ட் டீபக்கிங் ஆன் எனி ஓஎஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப்பை மாற்றலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெப்பு தான் இது பண்ண போகிறோம், ஆனால் நம்ம .NET பேஸ்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன சஜஷன் கொடுப்பாங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டூடியோவும் .NEட்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டூடியோ இஸ் அ ஃபுல் ஃபீச்சர்ட் ஐடிஇ டு கோட், டீபக், டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் டு எனி பிளாட்ஃபார்ம். விஷுவல் ஸ்டூடியோ கோட் வந்து இட் இஸ் ஃபார் எடிட்டிங் அண்ட் டீபக்கிங் ஃபார் எனி ஓஎஸ். ஸோ இன்னொன்றும் தர்றாங்க. ஸோ விஷுவல் ஸ்டூடியோ ஃபார் மேக்குக்கு மட்டும் இது போல் இருக்குது. ஸோ டெவலப் கேம்ஸ், ஆப்ஸ் ஃபார் iOS, ஆண்ட்ராய்ட் அண்ட் வெப் யூஸிங் .NET. ஸோ .NEட்டை வச்சு இதை வந்து நம்ம பண்ணலாம். அது வந்து தனியாக ஒரு டூல் மாதிரி தர்றாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ ஐ ஹோப் அந்த விஷுவல் ஸ்டூடியோ அண்ட் விஷுவல் ஸ்டூடியோ கோட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். Thanks a lot for your time. Thanks for watching.